அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இந்த வெளியுலகத்தோட வாசனையே படாத பல பழங்குடிகள் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு இனம் தான் ஓங்கி. அவங்களுடைய மொழியோ பண்பாடோ பழக்க வழக்கங்களோ எதுவுமே வெளியுலகத்துக்கு தெரியாது. 1900 அவங்களோட மக்கள் தொகை 600 இருந்துச்சாம். இப்போ வெறும் 70 பேர் தான் இருக்கிறதா சொல்றாங்க. ஊங்கின்னு சொன்னதும் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு துயர சம்பவம் உங்கள சிலருக்கு ஞாபகத்துக்கு வரலாம். கடல்ல மிதந்து வந்த பாட்டில்ல இருந்த மெத்தனால குடிச்சு ஊங்கை பழங்குடிகள்ல 8 பேரு பரிதாபமா உயிரிழந்தாங்க. இந்த வீடியோ ஊங்கைங்களை பத்தினது இல்லை, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு தேவதைய பத்தினது. நண்பர்களே, நான் உங்கள் தீபா பிரதீப். யான் தமிழுக்காக உங்களோட உரையாடிட்டு இருக்கேன். கல்வி, வறுமை ஒழிப்பு, ஆதரவற்றோர் நலம், சுற்றுச்சூழல் மேம்பாடுன்னு நிறைய சமுதாய பணிகளை எங்களுடைய யான் அறக்கட்டளை மேற்கொண்டுட்டு வருது. எங்களுடைய பணிகளை பத்தி விவரங்களை yan.live அப்படிங்கிற இணையதளம் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் மருத்துவத்துறையில வழங்கப்படுற உயரிய விருது PC ராய் தேசிய விருது. அது டாக்டர்களுக்கு தான் கொடுக்கப்படுது. அந்த விருதுக்கு சமமான அந்தஸ்துள்ள விருது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது, அது செவிலியர்களுக்கு கொடுக்கப்படுது. இது தவிர இந்தியாவினுடைய ஆகப்பெரிய விருதுகள் பட்டியல்ல 4வது இடத்துல இருக்கிறது பத்மஸ்ரீ. சர்வதேச அளவுல சிறந்த செவிலியருக்கு வழங்கப்படுற ஆஸ்டர் கார்டியன்ஸ் குளோபல் நர்சிங் அவார்ட் 2023 இறுதி பட்டியல்னு பல்வேறு விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட செவிலியர், அதாவது நர்ஸ் சாந்தி தெரசா லக்ராவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்தமான்ல சுனாமியால பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்விடங்கள் எல்லாம் இழந்து நின்ன ஓங்கே பழங்குடிகளுக்கு அடிப்படை சிகிச்சைகளையும் மற்ற உதவிகளையும் செய்யறதுக்காக சாந்தி கடலையும் மலையையும் காட்டையும் கடந்து அந்தமான் காடுகளுக்குள்ள போனாங்க. தன்னுடைய பச்சை குழந்தைய மாமியார் கிட்ட விட்டுட்டு அங்க போன சாந்தி காட்டுல ஒரு திறந்த வெளியில டென்ட் அமைச்சு 2 வருஷம் அங்க தங்கி இருந்து அந்த பழங்குடி மக்களுக்கு மருத்துவ சேவை அளித்து நிறைய உயிர்களை காப்பாத்தினாங்க. அடுத்த பிரச்சனை கொரோனா ரூபத்துல வந்துச்சு. பழங்குடிங்க அவங்கள தனிமைப்படுத்திக்கவும் தடுப்பூசிகளை போட்டுக்கவும் அவங்கள சம்மதிக்க வைக்கவும் மறுபடியும் காட்டுக்குள்ள போனாங்க சாந்தி. நிறைய நோய் தொற்றுகளால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள மீட்கவும் அவங்களுக்கு ஒரு நலவாழ்வு அமைச்சு கொடுக்கவும் பல சேவைகளை செஞ்சாங்க சாந்தி தெரசா. தன்னுடைய உயிரையோ சொந்த வாழ்க்கையினுடைய இழப்புகளையோ பொருட்படுத்தாம தன்னுடைய சக்தியையும் மீறி பழங்குடிகளுக்காக சேவைகள் செஞ்சதுனாலதான் இந்த உயரிய விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை குறிச்ச இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படிங்கிற திருக்குறளை தான் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதாவது ஒருத்தர் செய்யற காரியங்களை வச்சு அவர் பெருமையோட அவர் போற்றத்தக்கவரா இல்ல பொருட்படுத்த வேண்டியராத ஒரு நபரா அப்படின்னு மதிப்பிட முடியும். சாந்தி தெரசா அடிப்படையில ஒரு சாதாரண நர்ஸ். பழங்குடியினருடைய மொழி தெரியாது, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அடிப்படை வசதிகளும் அங்க இல்ல. தன்னுடைய சொந்த குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டினால வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆபத்தான காட்டு பயணம், வசதி இல்லாத நடுக்காட்டுல வாழ்க்கை. ஆனா இது எதுவுமே அவருடைய கடமைய சரிவர செய்யறதுல ஒரு தடையாவே இல்லை. விருதுகளோ இந்த சர்வதேச புகழாரங்களோ கிடைக்கும்னு நினைச்சு அவங்க எதையுமே செய்யல. ஒரு செவிலியரான நான் சேவையினால் மட்டுமே மகிழ்ச்சியையும் நிறைவையும் அடைவேன் அப்படின்றத புரிஞ்சுகிட்டேன்னு சொன்னாங்க. தொண்டு செய்யறதுனால கிடைக்கிற மகிழ்ச்சியே எனக்கு பெரிய விருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குரல்ல வர கருமம் அப்படின்ற வார்த்தைக்கு செயல்கள் அப்படின்னு பொருள். கட்டளை கல் அப்படின்னா என்ன? அந்த காலத்துல தங்கத்தோட தரத்தை மதிப்பிடுறதுக்கு பொற்கொள்ளர்கள் ஒரு கல் வச்சிருப்பாங்க. அதுல தங்கத்தை உரசி பார்த்து நல்ல தங்கமா கலப்படமான்னு சொல்லிடுவாங்க. அந்த கல்லுக்கு தான் கட்டளை கல்லுன்னு பேரு. ஒருத்தர் தங்கமான மனுஷனா பித்தளையான்னு செயல்களை வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு வள்ளுவர். நண்பர்களே, எத்தனையோ எதிர்மறையான விஷயங்கள் இணையத்துல கொட்டி கிடக்கிற இந்த காலத்துல நேர்மறையான விஷயங்களை எல்லாரும் ரசிக்கும்படியா யான் தமிழ் சேனல்ல கொடுத்துட்டு வரோம். வீடியோக்குள்ள பார்த்துட்டு நீங்க கொடுக்கிற கமெண்ட்ஸ் எங்களுக்கு
கண்டிப்பா உற்சாகத்தை தருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் கிட்ட, உங்க ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால்.